இங்க யார முதல்ல வெட்டலாம்? அடேங்கப்பா, எம்புட்டு பெரிய மரம்! அடரா, நீ போதுமே எனக்கு. எதுக்காக நீ இப்படி தேவையான நேரத்தில் சொதப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு கராத்தே கும்பலம் தெரியும். நீ ஒழுங்கா ஓடி போயிரு. எங்க பார்த்தாலும் இவங்க தான் இருக்காங்க. இங்க பாரு, மரங்கள்லாம் இயற்கையை கொடுத்தா வரும். அதுங்களை அழிக்கவே கூடாது. நீ பேசிக்கிட்டே இரு, நான் போய் வேற எங்கேயாவது வெட்டிக்கிறேன். ஒண்ணு நில்லுவி. என்னையே கலாய்ச்சிட்டு போடுறல, உனக்கு எவ்வளவு தைரியம்? சரி சரிடா, நாம பேசி தீர்த்துக்கலாம். நான் என் வேலையை பார்க்கறதுக்கு தான் போறேன். ஆனா அந்த கரடிக்கு தொல்லை தாங்க முடியலையடா. என்னதான் பண்றது? இதுவும் காலியா போச்சா? ஆனா அவங்க தான் என்னை விட ரொம்ப பெருசா இருக்காங்களே. ஒரு வேலைடா மட்டும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தா அவங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கலாம். நீங்க எப்பவுமே பூஸ்டரா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பூட்ஸை வாங்கிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். இதை பயன்படுத்தினாலே முதல் இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா இதை வச்சு நீங்க பறக்கலாம். வெறும் 30,000 ரூபாய் தான். ஆஹா, அந்த ஷூ சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப என்ன விஷயம்னா, அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? என்னோட 3 மாசம் சம்பளத்தை போட்டாதான் அதை வாங்க முடியும். ராக்கெட் பூட்ஸ் உங்களுக்கு வேணுமா? இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது. 1000 ரூபாய்க்கும் கீழே குறைவான விலையில 800 ரூபீஸ்க்கு தரோம். இந்த விலையில இந்த பூட்ஸை வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த ராக்கெட் பூட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த விலையில எப்பயுமே கிடைக்காது. இது நமக்கு ஏத்த விலையாச்சு. இது நமக்கு ஏத்த விலைதான். ஆனா கம்மி விலையில இருக்கிறதுனால ஒருவேளை நம்மளை ஏமாத்தி விட்டாங்கன்னா சரி பரவாயில்லடா, விக்கு ஒன்று வாங்கி தான் பார்ப்போம். அப்புறம் அந்த குண்டடுக்க என்னைக்கு துரத்தும் போது எங்க போய் தொலைஞ்சோம்? வேகமா பறக்கிறோம். அடடா, அந்த ஷூஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா இந்த காட்டுக்கே நான் தான் அப்புறம் ராஜாவா இருப்பேன். ஹலோ, நான் அந்த ஆஃபரை பார்த்தேன். எனக்கு அந்த ராக்கெட் ஷூவும் உடனே வேணும். லோகர் வீக் உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. என்னோட ராக்கெட் பூட்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு. முதல்ல நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்டா. வா பார்க்கலாம். அடே அறிவு கட்ட குண்டா, எதுக்குடா இந்த ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்க? ஒடியோ, நான் அப்புறமா வச்சுக்கிறேன்டா. இருறா. தலை வலிக்குது. எந்த வண்டியில போய் முட்டிக்கிட்டேன்னு தெரியல. கையில இருந்த தேனை காணும். எனக்கு அது வேணும். இங்க என்ன இருக்கு? ஸ்கேட்டிங் ஷூ. ஸ்கேட்டிங் சாம்பியன் வந்துகிட்டே இருக்கும். இது சும்மா சொயின்னு போதே. மறுபடியுமா? நீ எனக்கு வேண்டாம், போ. என்னது இது? கழட்ட முடியல. பட்டன் இருக்கா? என்னது இது? நான் மறக்க போறேனே. இந்த துணியெல்லாம் எங்க இருந்துடா வந்துச்சுங்க? ஏய், தள்ளி போயிடுங்க சொல்லிட்டேன். அதுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, என்னோட ஷூஸ் எங்க? இங்க தேன் கூடுதோட இருக்கு. காப்பாத்துங்க, நான் உங்களை மட்டும் பண்ணடியே, என்னை விட்டுடுங்க.
என்னாச்சுனே புரியலையே. என்னோட ஷூஸை வேற காணோம். என்னோட புது ராக்கெட் பூட்ஸ் எங்க தான் போயிருக்கும்? என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. அச்சோ, என் கை போச்சே. சரி, அதை விட்டு தள்ளுடா விக்கு. இப்போ போய் நம்ம வேலையை பார்ப்போம். விக்கோட உண்மையான வேலை இதுதானே. என்னடா காண்டாம இருக்க பறக்குது? அடடா, கரடி பறக்குது. இது என்னோட ராக்கெட் பூட்ஸ். ஆஹா, சூப்பர்டா. இந்த ஷூஸ் ரொம்ப நல்லா வேலை பார்க்குது. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கரடியும் பார்த்து பயப்படவே மாட்டேடா டேய். என்னதானே லாகர் விக்குக்கு நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் அவனுக்கு. ஆமா, அவன் என்னையும் அப்படிதான்டா பண்ணான். என்னோட மூஞ்சில ஹனிய பாத்தியா? பாரு பாரு. அச்சச்சோ, என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். லாகர் விக்கிட்ட பறக்கிற ஷூஸ் இருக்கு. நீ என்ன சொன்ன? அது ஒரு மினி ராக்கெட் தெரியுமா? இனி அவனை பிடிக்கவே முடியாது. பிடிக்கதான் முடியாது, ஆனா டிராப் வைக்கலாம்ல. நான் சொல்றது சரிதானே? இதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா. சீக்கிரம் சீக்கிரமா. வேலை முடிஞ்சது. இந்த வாட்டி விக்கு பண்றது எல்லாமே ரொம்ப சரியா தான் முடிய போகுது. லாகர் விக், எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் நடக்கிற லாகர் விக்கலடா, பறக்கிற வேண்டாம். இந்த வாங்கி கொடிங்க. யாகுடியவாடா. பிடிச்சாச்சு. ஆமா. என்ன பிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் கிடையாதுடா. இப்போ வெட்ட வேண்டிய நேரம் வந்துடுறான். அச்சச்சோ, அவனை தடுக்கணும். இது உனக்கு வைக்கிற பார் வேட்டு. நீ பொண்ணு முடிக்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன தாண்டி நீ எப்படி போறன்னு பாத்துறா. இதோ இப்படிதான்டா போவோம். நல்லா பாத்துக்கிட்டியா? இவ்வளவு மேல எப்படா வந்து? எடி யாராச்சும் இறக்கி விடுங்கப்பா. இந்த குறைஞ்ச விலையில இந்த பொருள் கிடைக்காது. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஹெய்டர் வாயை மூடுங்கடா. காப்பாத்துங்க. எடி எப்படியாச்சும் கீழே போட்டு இறக்கி விடுங்கடா. அடேங்க. என்ன மறைஞ்சு போயிட்டோம்?
ஆ? ஏன்னா அது கரண்ட்டை கட் பண்ணி பிடிக்கலாம். நான் வெறும் 3 மாசம் தானடா காசு கட்டாம இருந்தேன். அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் எப்படிதான் வாழ போறேன்னு தெரியலையே. லைட் இருக்காது, டிவியும் பார்க்க முடியாது, என்னோட செயின்சாவுக்கு சார்ஜும் போட முடியாது. எல்லாமே போச்சுடா. இதுக்கப்புறம் என்னைய காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. என்னோட இந்த சின்ன வயசுலயே என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாகணும்னு நினைக்கவே இல்லை. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படியா? நீ இப்படி ஈஸியா சொல்லிவிட்ட. நான் ரொம்ப தைரியசாலிப்பா. சரி, இந்த விக்கு எல்லாத்தையும் தாண்டி வருவான்டா. கரண்ட் இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? நான் இதை உபயோகப்படுத்த போறேன். ஓ, இதை நானா பண்ண? என்னாலயா இதை பண்ண முடிஞ்சது? என்னது இது? ஓடிய நான் எவ்வளவு நேரம் தான் இப்படி கட் பண்றது? என்னால முடியலையே. இதுவே என்னால முடியலடா, அப்புறம் நான் என் பாஸ் கேட்டா என்ன பதில் சொல்ல போறேன்? கடவுளே, ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து. என்னது இது? சரி, உடைக்கிறடா பிரச்சனை. என்னது? கோபம் வந்தா கரண்ட் வருமா? நீங்க கோபப்படுறத பொறுத்து இந்த ஜெனரேட்டருக்கு பவர் கிடைக்கும். இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து கரண்டே தேவையில்லை. இப்பவே எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்களோட வாடிக்கையாளர் மையம் உங்களுக்காக திறந்திருக்கு. உங்க கோபத்தை எனர்ஜியா பாத்துங்க. இது எம்புட்டு காசு? என்னது இவ்வளவா? இது என்னோட கடைசி ட்ரை. இதை நான் கண்டிப்பா வாங்கியே ஆகணும். இப்ப பாத்துருவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுதானே போட்டிருந்தது. இந்த பைக்கில் கத்துனோம்னா கரண்ட் தானா வரும். அச்சோ, இது சுத்த போக்கால இருக்கு. அப்படியே என்னையா ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? எந்த பொருள் வாங்கினாலும் உருப்படவே மாட்டேங்குதுடா. இது வேலை செய்யுது. என்னாச்சு இதுக்கு? ஹேய், ஏன் உன் வேலையை நிறுத்திவிட்ட? ஒழுங்கா வேலையை பாரு, சொல்றத மட்டும் கேளு. ஒரு நிமிஷம். ஒரு வேலை நான் கோவப்பட்டாதான் இந்த மிஷின் வேலை செய்யுமோ? புரிஞ்சிடுச்சு, நான் கோவப்படணும். உன்னால முடியும்டா. கோபப்படுறது இம்புட்டு கஷ்டமான விஷயமா? இப்ப நாம இதை வச்சு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறோம். சந்தோஷம்டா. சூப்பர். எனக்கு என்னோட வேலை பிடிக்கும். அதுலயும் ஒன்ன வச்சு வேலை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இங்க போறோம். டேய் தம்பி, இது விக்கோட செயின்சா சத்தம் தானே? எனக்கு எப்படா தெரியும் அண்ணா? எனக்கு செமையா தூக்கம் வருதுடா. ஒருவேளை எனக்கு தான் எல்லாமே தப்பு தப்பா தோணுதோ? ஆடா போச்சுடா, இதுல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. என்னால முடியல. கண்டிப்பா அது விக்குதாடா. டேய் தம்பி, எழுந்துடுறா. டேய் டப்ளோ, இன்னும் கொஞ்ச நேரம்டா அண்ணா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இப்படியே விட்டோம்னா அவன் மொத்த காட்டையும் அழிச்சிட்டு போயிடுவான். நீ கனவு காண்றியாடா அண்ணா? ஒழுங்கா எழுந்துடா. என்ன தூங்க விட மாட்டியோ? முடிஞ்சுதுரா அப்பா. நான் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமா அடிக்கடி எனக்கு கோபம் வரலாம். அப்படி எனக்கு உதவியா இருப்பேன். அது சரி, யார் கோவப்படுவா? ஆஹா, எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஹலோ பாசு, உங்ககிட்ட பேசலாமா? ரொம்ப முக்கியமா வேலையை பார்க்காம எனக்கு ஏன் கால் பண்ற? ஒழுங்கா வேலையை பார்த்து இந்த மாசம் போட்டாவ மூடி. இன்னும் 3 நாள்ல நான் சொன்னது எனக்கு வந்து சேரல. அதுக்கப்புறம் உடனே உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன். திரும்ப திரும்ப பேசினதே என்ன பேச வைக்காத, சொல்லிட்டேன். எப்படி இது விக்கோட ஐடியா? அடடா, மறுபடியும் போச்சாடா. என்ன ஒரு பவர்! சொன்னல அவன்தான்டா. இவங்க வேறயா? எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் குழந்தை மாதிரி தூக்கிட்டு இருந்தேன். அட, எத்தனை தடவை சொல்லிருக்க உன்னை பல்லு தேடானு. என்னதுடா இது? என்ன கேட்டா?
ஆமாண்டா, நான் தாண்டா அந்த மரத்தெல்லாம் வெட்டணும். இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டுவேன். அதுக்கு என்னடா இப்போ? உங்களால என்னைய ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ பேசதான் முடியும், ஆனா உன்னை எதுவும் செய்ய விட மாட்டோம். பயந்துட்டா. அட அறிவியட்டவங்களா. நீ எங்க முன்னாடி நிக்கிறேங்கிறதே மறந்துட்டியா? அடே தம்பி, கோவப்படாதடா. அவன் உன்னை அடிச்சிட போறான்டா. ஆனா புரியுதுடா, வா போலாம். அடே குண்டனுங்களா, ஓடாதீங்களா, நில்லுங்கடா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடுறீங்களடா, நில்லுங்கடா. டேய் என்ன? ஏய் டப்ளு, இங்க வாடா தம்பி. அது எப்படி அவனை அப்படியே விட்டுட்டு வர முடியும்? என்னால முடியாது. சொல்றா. ஹேய், ஏய், அவன் வச்சிருந்த மிஷினை பாத்தியா? அது என்னமோ வித்தியாசமா இருந்துச்சுடா, புரியுதா? மிஷினா? என்ன மிஷின்? சரி விடுறா. என்ன பண்றது? அங்க போய் பார்க்கலாம் வா. என்ன பண்ற? மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சத்தம் போடாத, அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. மறுபடியுமா? இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பொக்க மிஷினை வாங்கி பெரிய தொல்லையா இருக்கு. ஒழுங்கா நீ வேலை செய்யறியா இல்லையா? நான் இவ்வளவு கோவப்பட்டு கத்துறேன், கேட்கல. இந்த மிஷின் முன்னை விட ரொம்பவே மோசமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கடா சாமி. சரி, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த குண்டைகளை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அப்பதாடா நம்மளால தப்பிக்கவே முடியும். கேட்டுச்சடா, அவன் கிட்ட இருக்கிற மிஷின் யாராச்சும் கோவப்பட்டாதான்டா வேலை செய்யுது. இங்க பாரு. என்னடா அது சத்தம்? நீங்களா? தேவை போடுறப்ப வந்துடுறீங்களா நீங்க? அடே உங்களை தான்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வருவீங்க? உங்களை பார்க்கவே சகிக்கிறடா. ஒரு நிமிஷம் இருடா. ஹேய், கோவப்படாதடா. என்ன தெரியுதுல்ல? ஹேய், நாங்க ஒண்ணும் கோவப்பட மாட்டோமே. நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத. ஒருவேளை இவங்களுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருக்குமோ? ரொம்ப நன்றிடா. அட என்னங்கடா இது, இவங்க கோவப்படவே மாட்டாங்க. சரி சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். சூப்பர், ஜாலியா இருக்குல்ல? சரிடா விக்கு, இப்போ சீக்ரெட் வெப்பனுக்கான நேரம் வந்துருத்துறா. விடுடா என்ன. ஏன்டா என்ன கட்டி போட்டீங்க இப்படி? நல்லா தானடா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்னடா ஆச்சு? கீழே யாச்சும் இறக்கி விட்டு போகடா. அடே நிறுத்துக்கடா, வேண்டாடா. பெரிய தப்பு பண்றீங்கடா நீங்க. என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நேர்மையா மரவட்டி தானடா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட பாஸ் ஒரு பைத்தியக்காரன். என்னோட பாஸை விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. இந்த ஜெனரேட்டர் தான் என்னோட கடைசி நம்பிக்கை. அதையும் நீங்க இப்ப ஒழிச்சு கட்டிட்டீங்களடா. எனக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதாடா? டேய் அண்ணா, அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீ சொல்லவே வேண்டாம். மரம் வெட்டுறவங்கன்னா சும்மா நினைச்சுக்கிட்டீங்களாடா? டேய் அண்ணா, பேய் படம் மாதிரியே இருக்குடா. எங்கடா ஓடுறீங்க? என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்க கூடாதுடா. இப்பதான்டா நீங்க அதுக்கு ஃபீல் பண்ணவே போறீங்க. உங்களை ஒரே அடியா மேல அனுப்பிடுறா. ரெடியா இருக்கீங்களா? அச்சோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் ஒரு மிஷினா? இதான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ. என்னோட காசு எல்லாமே வீணா போச்சு. சரி, இதை நாம ரிட்டர்ன் போட்டுருவோம். இப்பவே உன்னை ரிட்டர்ன் பண்றேன் இரு. ஹலோ, இது ஆங்கர் பவர் ஜெனரேட்டர் கடையா? உங்களோட நாசமா போன மிஷினை வந்து திரும்ப எடுத்துக்கிட்டு போங்க. என்னது, எல்லா கம்பெனிலையும் தான் ரிட்டர்ன் இருக்கு, உங்க கம்பெனிக்கு அது கிடையாதா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க நீங்க? உங்களோட மேனேஜர் கிட்ட போனை கொடுங்க. ஹலோ,
என்னோட போனும் இப்ப வேலை செய்யலையே. இப்படி வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டே அவுக்கு. ஆச்சோச்சோ, எது எங்க இருக்குன்னே தெரியலையே. இது மெழுகு வத்தியும் அடைஞ்சு போச்சே. முடியும்.